ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பேபி ஃபுட் சீரீஸ் வந்து 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பாப்பா கொஞ்சம் இந்த டைமுக்கு அவள் தூங்கிடுவா. அப்போ தான் வந்து நான் ஃபுட் ரெசிபி எடுப்பேன். நான் முழிச்சிருக்கனால இது ஒரு vlog-ஆ கன்வெர்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம சமைச்சிட்டே அப்படியே கர்த்தருடைய வார்த்தை கேட்டுகிட்டே பேபி ஃபுட் என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு மனிதரை பற்றி தான், சகேயு. இது லூக்கா 19வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். சகேயு பார்த்திங்கன்னா ஒரு ஆயக்காரன், ஐஸ்வர்யவான், அதே டைம் வந்து அநியாயமாக வந்து ஜனங்கள்கிட்ட பணம் வாங்குறா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பாவி அப்படின்னு அந்த இடத்துல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு டேக் வாங்கின ஒரு மனுஷன். ஸோ சகேயு என்ன பண்ணுவார்னா, இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் ஒரு மரத்து மேலே ஏறி அவரை பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுவார். ஆனால் இயேசு அந்த இடத்துல வந்த உடனேயுமே அப்படி தான் அதில் குறிப்பிட்டிருக்கும். லூக்கா 19:5 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த வார்த்தையை கேட்ட உடனேயுமே சகேயோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அவன் வந்து ஒரு பாவியான மனுஷன், அநியாயமாக பணம் வாங்குறா அப்படின்னு சொல்லியெல்லாம் இருக்கும். அவரை பார்க்கணுன்னு நினச்சவருக்கு ஒரு ஷாக் என்னென்னா, அவர் என்ன பார்க்குறாரு அப்படிங்கிறது தான். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான். நம்ம நிறையா நேரங்கள் நினச்சிருப்போம், நான் வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறேன், இவ்வளோ அதாவது ஜெபம் பண்ணி இதை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு நம்ம நிறையா விஷயங்களில் யோசிப்போம். ஆனால் அப்படி கிடையாது. இந்த ரட்சிப்பு கூட நம்மளால் உண்டானதல்ல, இது கர்த்தர் நமக்காக கொடுத்த ஒரு ஈவு. ஸோ நம்ம வந்து கர்த்தரை தேடி போகல, கர்த்தர் தான் நம்மை தேடி வந்திருக்கார். நம்ம எப்படிப்பட்ட மனுஷங்களாக இருந்தாலும் சரி, பாவியான மனுஷங்களாக இருந்தாலும் சரி, நம்ம சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் சரி, தேடி வருகிற தேவன் வந்து அவர் தான். அவர் வந்து எந்த விதமான டேகும் பார்க்கவே மாட்டார். இவன் இப்படி, அவன் அப்படி அப்படின்னு மனுஷங்க சொல்கிற எந்த டேகுமே அவருக்கு வந்து ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா தேவனோட நீதி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, அவரோட பார்வையில் நம்ம எப்படி அப்படிங்கிறது தான். ஏன்னா அவர் முகத்தை பார்க்குற தேவன் இல்லை, அவர் இருதயத்தை பார்க்குற தேவன். அதனால நம்ம மற்றவங்க முன்னாடி எப்படி இருக்கோம் என்ன இந்த பீப்புள் நமக்கு என்ன டேக் கொடுத்தாலும் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. கர்த்தர் நம்மை தேடி வந்திருக்கிறார், தேடி நம்மளை ரட்சித்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி இது ரொம்ப நாளாக என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பாப்பாவோட ஃபுட் ரெசிபி என்னென்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ஃபுல் கேரட்டை வந்து நான் துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் ஃபுல்லாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் நெய் யூஸ் பண்ண போகிறதில்ல, தேங்காய் பால் எடுத்தனால தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெயில் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு கருவேப்பிலையும் கொஞ்சமாக வந்து கடுகும் சேர்த்திக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து துருவி வச்சுருந்த அந்த தேங்காவை கேரட்டை போட்டுக்கிறோம். கேரட் வந்து நல்லா கலர் மாறி வெந்து வரணும். கொஞ்சம் பெருசாக துருவிட்டேன் இல்லையா, ஸோ வேகலை அப்படிங்கும்போது நீங்கள் லைட்டாக தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணி நீங்கள் வந்து அந்த தேங்காய் பால்லையே வந்து இந்த கேரட்டை வந்து நல்லா வேக வச்சுக்கணும். ஸோ தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் மட்டும்தான் எடுத்துக்கோங்க, போதும். அதுவே ஒரு ஒரு ஸ்பூனுக்கு. நீங்கள் யூஷ்வலாக வந்து இட்லிக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட தேங்காய் பால் கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அதில் ஸ்வீட் இருக்கும் இல்லையா, அதனால. இன்னொரு சைடு வந்து எங்களுக்கு வந்து இந்த கேரட் பீன்ஸ் பொரியலும் ரசமும் இப்போ செஞ்சுருக்கேன். மார்னிங் வந்து சாம்பாரும் ஒயிட் ரைஸும் செஞ்சுட்டேன். இன்றைக்கி எங்களோட மெனுவும் இது தான். சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு, கேரட் பீட்ரூட் பொரியல் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு வந்து இப்போ நம்ம அந்த கேரட்டில் வந்து நல்லா வெந்து வரணும். கேரட் வந்து ஒரு நல்லா சாஃப்டாக வெந்து வர அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வேகிற வரைக்கும் அந்த தேங்காய் பாலை வந்து ஊற்றி நம்ம நல்லா வேக வச்சுட்டே வரோம். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா அந்த கேரட் வெந்துருச்சாங்கிறத நசுக்கி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு எவ்வளோ நம்ம காலையிலேயே நான் வடித்து வச்சுட்டேன் சாப்பாடை, அதை தான் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து நல்லா அந்த சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அடித்து கொடுக்காதீங்க. நான் 1 இயர் ஆயிடுச்சு பாப்பாவுக்கு, அதனால வந்து இப்படி கொடுக்குறேன். நீங்கள் இது வந்து 6 மந்த் பேபிலேருந்தே நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். கேரட்லாம் ரொம்ப நல்லது தான் குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த சூடாக இருக்கும்போதே நல்லா நசுக்கிட்டிங்கன்னா அது வந்து நல்லா சாஃப்டாக நசுங்கி வந்துடும். ஸோ இதுக்கு வந்து நான் பேலன்ஸாக வந்து இன்றைக்கி எக்கு கொடுக்கலான்ட்டு இருந்தேன். நான் வந்து பாயில்டு எக்கு கொடுப்பேன். இன்றைக்கி வந்து நான் தோசை தவாவில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்குமே பெருசா எதுவும் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட மாட்டேன். நான் சாப்பாட்லோட குடுக்க போறேன் அப்டின்னா, நம்ம வெங்காயம், தக்காளி போடுவேன். இப்ப இந்த கேரட் நம்ம கேரட்டும் தேங்காய் பால் குடுத்துருக்கோம் இல்லையா? இது கூடயே வந்து தேங்காய் பாலுக்கு பதிலா நீங்க முட்டைய வந்து உடைச்சு ஊத்தி, கேரட்டும் முட்டையில நல்லா பெரட்டி, அதிலேயே சாதம் போட்டு, பெப்பர் போட்டு கூட குடுக்கலாம். அதுவுமே குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு சைடு வந்து நான் ஆம்லெட் மாரி போட்டு குடுத்துட்டேன். ஸோ பாப்பா வந்து நம்ம இப்ப இதெல்லாம் ரெடி பண்ணி குடுத்தோம்னாலுமே, அவ பெருசா சாப்பிட மாட்டா. பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குடுத்து பழகுறது தான். ஸோ இது வந்து நான் ஃபிங்கர் ஃபுட் மாரி குடுத்துருவேன். ஆம்லெட்ட வந்து கட் பண்ணி அவளுடைய இது பிளேட்ல வச்சோம்னா, அவளா எடுத்து சாப்பிடறக்கு வந்து ட்ரை பண்ணுவா. ஸோ வந்து இன்னைக்கான பேபி ஃபுட் வந்து இதுதான். ஸோ நாளைக்கு வந்து வேற ஒரு ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு அவ தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஸோ அப்ப தூங்குற டைம்ல விளையாடிட்டு இருக்கனால, இப்போ அவளுக்கு மார்னிங் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்க்ரீன் டைம் குடுத்துருக்கேன். ஸ்க்ரீன் டைம்லயுமே வந்து மேக்ஸிமம் ரைம்ஸு இல்லைன்னா வந்து சின்ன குழந்தைங்களோட விபிஎஸ் சாங்ஸு அதெல்லாம் தான் பார்ப்பா. இப்ப நம்ம என்ன போடுறோமோ அதுதான் குழந்தைங்க பார்ப்பாங்க. ஸோ இப்ப வந்து நான் ஆம்லேட்ட வந்து கொஞ்சம் பிச்சு பிச்சு வச்சேன்னா, அவங்களே எடுத்து சாப்பிடறக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. எழுதுறது, வேற விளையாடுறக்கும் போதெல்லாம் ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்றா பாப்பா. ஆனா சாப்பாடு எடுத்து சாப்பிடுறது, யாராவது ஏதாவது குடுத்தா வாங்குறது அப்படிங்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்றாங்க. என்னன்னு தெரியல. நான் அத மாத்தல. சரி அவங்க எப்போ மாத்துறாங்களோ மாத்திக்கட்டும்னு விட்டுட்டேன். சரி ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.